அல்லாஹ் ரபுல் ஆலமீன் சில முஸ்தீபுகள் என்று சொல்லக்கூடிய காரண காரியங்களை வைத்து மனிதனை பாதுகாக்கிறான். ஆரோக்கியத்தை நல்ல உணவுகளின் மூலமாக பாதுகாக்கிறான். பலாய் முசீபத்துக்கள் அனைத்தையுமே அவன் செய்யக்கூடிய தொழுகை, திக்ர், ஃபிக்ர் போன்றவைகளின் மூலமாக பாதுகாக்கிறான். அவனுக்கு நேர இருக்கின்ற உயிர் ஆபத்தை கூட மலக்குகள் என்ற உன்னதமான ஜீவன்களை வைத்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். மலக்குகளுக்கும் மனிதர்களுக்கும் ஒரு பெரிய லிங்க் இருக்கிறது. ஏனென்றால் ஆரம்பத்தில் மனிதனை படைத்து அவனுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய விதத்திலே அல்லாஹ் மலக்குகளைத்தான் சஜிதா செய்ய சொன்னான். மனிதனை படைத்து மனிதனை சஜிதா செய்ய சொல்லவில்லை, மனிதனை படைத்து மலக்குகளை சஜிதா செய்ய சொன்னான். அப்ப இந்த ரெண்டு பேருக்கும் உள்ள அந்த பந்தபாசம் ஆரம்பத்தில் இருந்தே இருந்திருக்கிறது. அது மட்டும் அல்லாமல் மனிதனை படைக்கும் போதே அவனோடு சேர்ந்து ஒரு மலக்கையும் அல்லாஹு தஆலா நியமனம் செய்கிறான். குழந்தை கருவாக உருவாகின்ற நேரத்திலேயே ரபுல் ஆலமீன் ஒரு மலக்கை கொண்டுதான் அவனை பாதுகாக்கிறான் வயிற்றில். அதற்கு பிறகு வெளியிடங்களில் அவனை பாதுகாப்பதற்கு என்று வலது பக்கம் ரகீப், அத்தீத் அல்லது கிராமன், காத்திபீன் என்ற மலக்கை அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நியமனம் செய்து நல்லவைகளை எழுதவும் தீமைகளை எழுதவும் நியமிக்கின்ற இறைவன் அந்த ரெண்டு பேரையும் பாதுகாவலர்களாகவும் ஆக்கி தந்தார். சையதுனா அலி ரலியல்லாஹு ஒரு இடத்துல பதட்டத்தோடு ஒருவர் ஓடி வருவார். ஓடி வந்து ஒரு உளவாளி, அவர் ஒரு உளவாளி, நல்ல மனிதர். அந்த உளவாளி சொல்வார், சையதுனா, எங்கள் ஊரை சார்ந்த, எங்கள் கிராமத்தை சார்ந்த சில பேர் உங்களை கொல்வதற்கு சதித்திட்டம் தீட்டுகின்றனர். உங்களுடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாமல், உங்களுடைய ஆட்சியை பொறுக்க முடியாமல் உங்களை கொலை செய்வதற்கு அவர்கள் என்ன செய்கின்றனர்? திட்டமிடுகின்றனர். அதனால்தான் இந்த சூழலை எப்படியாவது உங்களுக்கு சொல்லிவிட வேண்டும் என்று பதட்டத்தோடு ஓடி வந்தேன் என்று சொல்வார். சொல்லும் போது அலி ரலியல்லாஹு அவர்கள் மந்தகாச புன்னகை புரிவார்கள், அழகான சிரிப்பு சிரிப்பார்கள். சிரித்து விட்டு சொல்வார்கள், பயப்பட வேண்டாம் சகோதரரே, இன்ன மஅ குல்லி ரஜுலின் மலக்கைனி யஹ்ஃபலானஹு. ஒவ்வொரு மனிதனுக்குமே அல்லாஹு தஆலா ரெண்டு மலக்கை வைத்திருக்கிறான். அந்த ரெண்டு மலக்குகளும் அவனை பாதுகாப்பார்கள் என்று ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், அவன் விதியில் என்ன எழுதியிருக்கிறதோ அது வராத வரைக்கும், அவன் விதியில் அகப்பட்டு கொள்வான், ஆபத்தில் மாட்டிக்கொள்வான் அல்லது இறந்து விடுவான் என்ற விதி மட்டும் இல்லாத வரை அந்த மலக்குகள் அவனோடே பாதுகாவலாக இருப்பார்கள். எப்போ விதி வந்து விட்டதோ, தக்தீர் வந்து விட்டதோ, அப்போது அவனை விட்டு விலகி சென்று விடுவார்கள். அந்த மலக்குகளை தக்க வைப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, மலக்குகளுக்கு பிடித்தமான, ரொம்ப 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 பிடித்தமான குர்ஆனுடைய திலாவத்தும் திக்ரும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தினசரி இன்றியமையாததாக இருக்க வேண்டும். சகோதரர்களே, எந்த இடத்தில் திக்ர் செய்யப்படுகிறதோ அந்த இடத்தில் இரண்டாம் நபராக மலக்குகள் வருகின்றனர். எந்த இடத்தில் குர்ஆன் ஷரீஃப் போதப்படுகின்றதோ அதை காது தாழ்த்தி கேட்பதற்காக மலக்குகள் வருகின்றனர். மலக்குகளோடு தொடர்பை பலப்படுத்த அவனுடைய உயிருக்கு பாதுகாப்பு கிட்டுகிறது, அவனுடைய உடைமைக்கு பாதுகாப்பு கிட்டுகிறது, அவன் பொருளாதாரத்திற்கு பாதுகாப்பு கிட்டுகிறது. நல்ல பல வார்த்தைகள், அல்லாஹ்வின் வசனங்களை குழந்தைகளுக்கு ஓதி ஊதும் போது அந்த மலக்குகளுடைய பாதுகாப்பு பிள்ளைகளையும் தொற்றிக் கொள்கிறது. சகோதரர்களே, ஸ்கூலுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய ஃபீ அமானில்லாஹ், அல்லாஹ்வின் பாதுகாப்பில் போயிட்டு வா, அவனை நீங்க சொல்ல வைக்கக்கூடிய பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ், இந்த வார்த்தைகள் மலக்குகளை இம்ப்ரெஸ் செய்து அவர்களை ஈர்த்து அந்த பிள்ளைகளையும் பாதுகாக்கிறது. அந்த பிள்ளைகளை தேவ வாக்கை சொல்ல வைத்த உங்களையும் அது பாதுகாக்கிறது. மலக்குகள் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அன்று கூட நான் உங்களுக்கு சொல்லி நிகழ்ச்சி அடைந்தேன். பல நேரங்களில் வண்டியில் சென்று கொண்டிருக்கும் போது, டூ வீலர்ல, அதுவும் சின்ன ரோதையுடைய ஆக்டிவா இது போன்ற வாகனங்களில் செல்லும் போது ஒரு சின்ன கல்லு இடரும். பலாய் முசீபத்துங்க போட்டு வச்சிருக்கிறான் பாருங்க கல்லு. இந்த கல்லுல நீங்க பயணம் பண்ணும் போது அந்த ஸ்லிப் ஆகும், அந்த ரோதை, அந்த வீல் வந்து ஸ்லிப் ஆகும். சின்ன ரோதை வந்து ரொம்ப ஆபத்தானது. பெரிய ரோதை ஓரளவுக்கு கரடு முரடை கூட தாங்கி செல்லும். சின்ன ரோதை என்பது ரொம்ப ஆபத்தானது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஸ்லிப் ஆகும் சகோதரர்களே. லாரி பக்கத்தில் செல்லும் போது கூட ஸ்லிப்பா இருக்கிறது. எனக்கெல்லாம் பெரும் பெரும் வாகனத்தின் பக்கத்தில் செல்லும் போது கூட ஸ்லிப்பா இருக்கிறது. ஆனால் அந்த ஸ்லிப்பான மாத்திரத்திலே கண் இமைக்கின்ற நேரம், அல்லாஹ் அக்பர்,
அந்த வண்டியை யாரோ பிடித்து சரிபடுத்தி என்னை அனுப்பியது போல ஒரு உணர்வை நாம் உணர்ந்தோம் சகோதரர்களே. வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் வாகனத்தில் ஏறும்போது சொன்ன அந்த பிஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹும் சுப்ஹானல்லதி சஹ்ஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா முன்கலிபூன் என்ற இந்த இறை வசனங்கள் தான் மலக்குகளை இம்ப்ரஸ் செய்து அவர்களை ஈர்த்து உங்களை வாகனத்தில் பாதுகாப்போடு அழகான முறையில் பயணம் செய்ய வைக்கிறது சகோதரர்களே. அதனால் அல்லாஹ்வின் திக்ரும் ஃபிக்ரும் மலக்குகளை நம் வசப்படுத்தும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான அந்த இனிமையான குரலில் ஓதப்படக்கூடிய கிராத்தை கேட்பதற்கு மனிதர்கள் மட்டும் போட்டி போடுவதில்லை, மலக்குகளும் போட்டி போட்டார்கள் சகோதரர்களே. மலக்குகளும் போட்டி போட்டார்கள், ஜின்களும் போட்டி போட்டார்கள். ஜின்கள் இருக்கின்றனவே படைப்புகளில் எதிர்மறையானது, படைப்புகளில் வித்தியாசமானது, நெருப்பால் படைக்கப்பட்டது. அந்த ஜின்கள் கூட குரானை ஓதக்கூடிய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தேனமது குரலில் ஈர்க்கப்பட்டு வந்தது என்று குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் சூரா ஜின்னிலே அந்த நபியிடமிருந்து நாங்கள் குரானை கேட்டோம் என்று அந்த ஜின்கள் பேசக்கூடிய சம்பாஷணையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருவார். அப்போ மலக்குகள் ஜின்கள் எல்லாவற்றையும் வசப்படுத்தக்கூடிய ஆற்றல் திருக்குர்ஆன் ஷரீஃபுக்கு உண்டு சகோதரர்களே. அதனால் வீட்டில் இருக்கும் போதும் சரி, வெளியில் இருக்கும் போதும் சரி, ஒரு கையடக்க குர்ஆனை நீங்கள் உங்களோடு வைத்துக் கொள்வது சுன்னத்தாக்கப்பட்டிருக்கு. மொபைலில் பார்த்து ஓதுவது அது என்னமோ நமக்கு ஒரு பெரிய அளவுக்கு அதில் அங்கீகாரம் இல்லை. வழி இல்லை என்றால் மொபைலை எடுத்துக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கண்ட குப்பைகளும் அந்த மொபைலில் தான் இருக்கின்றன. அந்த குப்பையோடு சேர்ந்த குப்பையாக குர்ஆன் ஷரீஃப் ஆகிவிடக் கூடாதல்லவா? அதனால் கையடக்க குர்ஆன் ஷரீஃபை எழுத்து வடிவிலே பிரதி வடிவிலே நீங்கள் எடுத்துக்கொண்டு எங்கே போனாலும் அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அது ஒரு பெரும் பாதுகாப்பை உங்களுக்கு தரும். நீங்களும் குர்ஆன் ஓத உங்கள் கைகளிலும் குர்ஆன் இருக்கும் போது மலக்குகள் உங்களோடு விஜயம் செய்வார்கள், மலக்குகள் உங்களோடு பயணம் செய்வார்கள். நீங்கள் போகுமிடம் வருமிடம் எல்லாம் அவர்களுடைய பாதுகாப்பு நிலை பெற்றிருக்கும் சகோதரர்களே. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு என்ற சஹாபி வந்தார். வந்து யா ரசூலல்லாஹ், நான் நேற்று தினம் குர்ஆன் ஓதினேன். என் மகன் தூங்கி கொண்டிருந்தான், என் குழந்தை தூங்கி கொண்டிருந்தான். பக்கத்தில் படுக்க வைத்துக் கொண்டு நான் குர்ஆன் ஷரீஃபை ஓதி கொண்டிருந்தேன். ஓத 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 என் குதிரை மிரண்டது. ஏன் மிரள்கிறது என்று நான் சற்று அது எந்த திசையை பார்த்து மிரள்கிறது என்று நான் பார்க்கும்போது அங்கே ஒளி வெள்ளம் போல, சின்ன சின்ன ஒளிக்கற்றைகள் போல ஒரு கூட்டம் ஒன்று என்னை நெருங்கியது. நான் பார்த்து பிரமித்தவனாக குர்ஆன் ஓதியதை நிறுத்தினேன். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ ஓதி இருக்க வேண்டாமா என்று கேட்டார்கள். ஆம் யா ரசூலல்லாஹ், நான் திரும்பவும் ஓதினேன். திரும்ப ஓதும் போதும் அந்த குதிரை ஒரு மாதிரியாக மிரண்டது, அதிர்ச்சியானது. திரும்பவும் நான் அந்த இடத்தை பார்க்கும்போது ஒளிக்கற்றைகளை போல, அந்த நட்சத்திரங்களை போல அந்த ஒளி என்னை நெருங்கியது. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்வம் மேலிட, நீ திரும்பவும் ஓதினாயா என்று கேட்டார்கள். திரும்பவும் ஓதி இருக்கலாமே என்று கேட்டார்கள். ஆம், திரும்பவும் ஓதினேன். கடைசியில் மிரட்சி அடைந்த என்னுடைய குதிரைகள் எங்கே அத்துவிட்டு என் குழந்தையை சென்று, என் குழந்தை யஹ்யா தூங்கி கொண்டிருந்தான், என் குழந்தை யஹ்யாவை சென்று மிதித்து விடக் கூடும் என்று பயந்த நான் குர்ஆன் ஷரீஃபை நிறுத்திவிட்டேன். என்ன காரியம் பண்ண? நீ முழுமையான முறையில ஓதிக்கொண்டே இருந்தின்னு சொன்னா அடுத்த நாள் அல்லாஹ் நாடினால் அந்த மலக்குகளை, அந்த ஒளிக்கற்றைகள் என்று நீ சொல்கிறாயே, அது மலக்குகள், உயர் படைப்புகளான மலக்குகள். அந்த மலக்குகளை மக்களும் பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்பு கிட்டி இருக்குமே என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாம் சகோதரர்களே. அப்ப சகோதரர்களை நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும். எங்கே நீங்கள் குர்ஆன் ஷரீஃபை எடுக்கிறீர்களோ அங்கே மலக்குகள் ஆஜராகின்றன. உங்களுக்கு ஒரு இடம் நெருடலை தருகிறது என்று வைத்துக் கொள்வோம். இந்த வீட்டுக்கு போனதுல இருந்து சரியே இல்லைங்க ஹஸ்ரத், இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து ஒரே ஏதாவது ஒரு பலாய் முசீபத்து, நோய் நொடி, நொம்பலம், ஹாஸ்பிட்டல் வீடு இப்படித்தான் லஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இந்த வீடு சரியில்லை.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ராசி எதிலையுமே பார்க்க சொன்னதில்லை, நல்லது தீயது எதிலையுமே பார்க்க சொன்னதில்லை. ஆனா 3 விஷயங்கள்ல பார்க்க சொன்னாங்க. வீட்டுல பார்க்க சொன்னாங்க, வாகனத்துல பார்க்க சொன்னாங்க, கட்டக்கூடிய அதாவது திருமணம் செய்யக்கூடிய பெண்ல பார்க்க சொன்னாங்க. இந்த 3ல மட்டும் என்ன செய்யலாம்? நல்ல வீடான்னு சொல்லிட்டு பார்க்கணும். அது யார் வாழ்ந்த வீடுன்னு சொல்லி பார்க்கணும். அந்த வீட்டில் ஏதாவது பலாய் முசீபத் இருக்கிறதா என்பதை பார்க்கணும். ஏற்கனவே யார் வசித்திருக்கிறார்கள், அவர்களுடைய தொழில் என்ன, அவர்களுடைய செயல்பாடு என்ன என்பதை கண்டிப்பாக பார்த்துதான் தீர வேண்டும். ஒன்றும் இல்லாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லை. ஷைத்தான், முசீபத், பலாய்கள், சோதனைகள், வேதனைகள், ஜின்கள், கந்திஷ்டிகள் அனைத்தும் குடிகொண்டிருக்கக்கூடிய ஒரு வீட்டில் நீங்கள் சென்று வசிக்கும் போது அது எவ்வளவு பெரிய அழகாக இருந்தாலும் சரி, பாதிப்பை நிச்சயமாக நமக்கும் தரும், நம் குடும்பத்திற்கும் தரும். சகோதரர்களே, அதிலிருந்து மீட்சி அடைய முடியுமா? கண்டிப்பாக முடியும். பலாய் முசீபத்துக்களே குடிகொண்டிருக்கக்கூடிய வீட்டிற்கு நீங்கள் சென்றாலும் குர்ஆன் ஷரீஃபை நீங்கள் எடுத்து ஓதும் போது சூரா பக்ரா என்ற அற்புதமான ஔடதமான மகாசக்தி படைத்த அந்த குர்ஆனுடைய மிகச்சிறந்த சூரா பக்ராவை நீங்கள் ஓதும் போது கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் விரட்டி அடிக்கப்படுகிறது பலாய் முசீபத். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பிசாசுகள் விரட்டி அடிக்கப்படுகிறது, ஷைத்தான்கள் விரட்டி அடிக்கப்படுகிறது. அவ்வளவு பெரிய மகத்துவமானது. முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், எந்த இடத்தில் சூரா பக்ரா ஓதப்படுகிறதோ அந்த இடத்திலிருந்து ஷைத்தான் தலை தெறிக்க ஓடுகிறான். ஏன் தலை தெறிக்க ஓடுகிறான்? நீங்கள் ஓதும் போது மலக்குகள் வந்து விடுகிறார்கள். மலக்குகளின் மகாசக்திக்கு முன்பு ஷைத்தானின் பொலிவற்ற சக்தி ஒன்றும் செய்ய முடியாது. பலகீனப்பட்ட சக்தி ஒன்றும் செய்ய முடியாது. அவனும் அவனை சார்ந்த சகாக்களும் அந்த இடத்தை விட்டே அப்புறமாகிறார்கள். குர்ஆனை படியுங்கள் சகோதரர்களே. திருக்குர்ஆன் ஷரீஃபை கடைகளில் சத்தமிட்டு ஓதி பழகுங்கள், வீட்டில் சத்தமிட்டு ஓதி பழகுங்கள். சும்மா ஓதுறது அல்ல அது. அது பேர் ஓதுறது அல்ல, அது பேரு வாசிக்கிறது. அது புஸ்தகங்களை வாசிக்கணும், நியூஸ் பேப்பரை அப்படிதான் வாசிக்கணும். அதை நீங்க சத்தமிட்டு வாசிச்சீங்கன்னா பைத்தியக்காரன்னு சொல்லுவான், பிராந்தன்னு சொல்லுவான். ஆனா குர்ஆன் ஷரீஃபை நீங்க பார்த்துட்டு ஓதுனீங்கன்னு சொன்னா அது என்னது ஓதுறது? ஏதாவது சவாப் இருக்குமா? ரொம்ப பெருங்குரல் எடுத்து ஓதணும்ன்ற அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் உங்களுக்காவது கேட்கணுமா இல்லையா? நம்மளை நம்பி ஒரு மலக்குகள் வர்றாங்க, நம்மளை நம்பி ஜீவன்கள், மலக்குகள் என்ற ஜீவன்கள் வருதா இல்லையா? அவர்கள் கேட்டு அவர்களுடைய உள்ளத்தில் நீங்கள் இடம் பிடிக்க கண்டிப்பாக ஓதிதான் தீர வேண்டும். சத்தமிட்டு ஓதி பழகுங்கள். சத்தமிடுவதில் பரக்கத் இருக்கிறது. தொழுகையாளிகளுக்கு முன்னால் சத்தமிடக்கூடாது, தூங்குபவர்களுக்கு முன்னால் சத்தமிடக்கூடாது. கடுமையான வேலைகள் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு டிஸ்டர்ப் தரக்கூடிய விதத்தில் சத்தமிட்டு ஓதக்கூடாது. அமைதியை நாடி ஒருத்தர் வந்து உட்கார்ந்து இப்படி கண்ணை பொத்திட்டு இருக்கிறார், அவர் முன்னாடி சத்தமிட்டு ஓதக்கூடாது. இப்படி சில சந்தர்ப்பங்களை தவிர்த்து மற்ற நேரங்களில் சத்தமிட்டு ஓதி பழகுங்கள். சத்தமிடுதல் மலக்குகளை உங்களின் பக்கம் திசை திருப்போம். சத்தமிடுதல் மலக்குகளை உங்களின் வசம் திசை திருப்போம். உங்களை பாதுகாப்பதற்கு அந்த மலக்கள் வருகின்றனர். சகோதரர்களே, அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களே, அபு ஜஹல் எவ்வளவு பெரிய கொடியவன் என்று உங்களுக்கு தெரியும். மனித உருவில் இருந்த ஒரு ஷைத்தான் அபு ஜஹல். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லனாத துயரங்களை நாலாத்திக்கிலும் தந்தவன் அந்த படுபாவி. அந்த படுபாவி ஒரு மஷோரா செய்கிறார். முஹம்மது தொழக்கூடிய தொழுகை எப்படி என்று கேட்கிறார். அவர் சாஷ்டாங்கம் செய்வாரா? அதாவது எப்படி கேட்கிறான்? பூமியில் இப்படி சிரவணக்கம் செய்வாரா என்று கேட்கிறான். அதுதாயா முக்கியமா செய்யறாரு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். நெற்றியை படுக்க வைத்து செய்கிறாரா? அவருடைய தொழுகை அப்படி இருக்கிறதா? ஆமா, அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சொன்ன உடனே அவன் சொல்றான், அவர் எப்போ சிரவணக்கம் செய்கிறாரோ அந்த நேரத்தில் அவருடைய கழுத்து பிடரியை மிதிப்பேன் என்று சொல்கிறான். அவருடைய கழுத்து பிடரியை மிதிப்பேன், அழுத்தி அவரை எப்படியாவது பூமியிலேயே சமாதியாக்குவேன் என்று சூளுரைக்கிறான், சபதமிடுகிறான். லாத் உஸ்ஸா என்ற சிலைகள் மீது ஆணையிட்டும் சொல்கிறார். எதிர்பார்ப்போடு இருக்கின்றனர் எப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் அகப்படுவார் என்று. அதே போல ஒரு நாள் அமைதியின் உருவாக குழந்தை வடிவம் கொண்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவன் சொன்ன அந்த சிரவணக்கம் சஜிதா வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் சஜிதாவில் இருக்கும் போது ஓடி சென்று கால்களை பலம் கொண்ட மட்டும் சக்தியை திரட்டி கொண்டு கேடுகட்டவன் செல்ல எத்தனிக்கும் போது
ஒரு 4 ஸ்டெப்புக்கு முன்னாடியே ஏதோ ஒன்றை தடுப்பதை போல தடுத்து நிறுத்தி, அதாவது ஏதோ ஒன்று மேலே விழுவது போலவும் இந்த கைகளை வைத்து வேணான்னு சொல்ற மாதிரியும் அந்த ரியாக்ஷன்ல பின்னாடியே போறான். சகோதரர்களே, கொள் என்று சிரிக்கின்றனர் அவனுடைய சகாக்கள், அவனுடைய நண்பர்கள். என்னடா பெரிய பெரிய வீரவசனம் எல்லாம் பேசின, அவரை மிதிப்பேன்னு சொல்லி சொன்ன, போனவன் என்னமோ ஒண்ணு பயந்து பேயடிச்ச மாதிரி நீ திருப்பி ரிட்டர்ன் வந்துட்டியே அப்படின்னு கேட்கும் போது அவன் சொன்னான், அங்கே ஒரு பெரும் புதைகுழி ஒன்றை பார்த்தேன். அந்த புதைகுழிக்கு அருகாமையிலே சில வினோதமான படைப்புகள், அதாவது மலக்குகளை சொல்கிறான், என்னை எப்படியாவது நெருங்கிவிட வேண்டும் என்று எத்தனித்துக் கொண்டிருக்கின்றனர். லாத்துஸாவின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், நான் சிறிது கொஞ்சம் கன நேரம் அவர் முன்னாடி போனேன்னு சொன்னா என் கை கால்களை நாடி நரம்புகளை பிச்சு போட்டிருப்பாங்க அந்த வினோத படைப்புகள் என்று சொன்னார். அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, என்னைக்குமே ரப்புல் ஆலமீன் மலக்குகள் என்ற அந்த கார்மானத்தை வைத்துதான் மனிதனை பாதுகாக்கிறார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். மலாய்கா, ஒருவேளை அவன் என்னை நெருங்கி இருந்தால் மலாய்கா, அந்த மலக்குகள் அவனை வந்து சின்ன பின்னமாக்கி இருப்பாங்க. அஹ்தஃபத்துன்னு சொன்னா சின்ன பின்னமாக்குறது. எப்படி நான் உங்களுக்கு சொல்லலாம்னு சொன்னா, கொத்துக்கறின்னு ஒண்ணு பார்த்திருக்கீங்களா? கறியிலேயே கொத்துக்கறின்னு ஒன்று இருக்கிறது. அந்த கொத்துக்கறியை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல ஒரு வடிவமே இருக்காது, கூழ் மாதிரி தருவான். டக்கு 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 டக்குன்னு கட் பண்ணி என்னவோ ஒரு கூழ் வடகம் மாதிரி, இந்த அதுக்கு எப்படி சொல்றது, அந்த ஒரு மாதிரி கொல கொல கொலன்னு தருவாங்க. இதுதான் அவங்க அப்படி ஆக்கி எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எது பாதுகாத்துச்சு? மலக்குகள் பாதுகாத்தார்கள் சகோதரர்களே. ரப்பின் கருணையின் வடிவாக இருக்கக்கூடிய மலக்குகள் பாதுகாத்திருக்கிறார்கள் சகோதரர்களே. அதனால் எப்போதுமே குர்ஆன் கையோடும் தொழுகை இபாதத்தோடும் வாழக்கூடியவர்கள் பயப்பட தேவையில்லை, துக்கப்படவும் தேவையில்லை. அல்லாஹ் சொல்வான் அல்லவா, எந்த காரணத்தை கொண்டும் அவர்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. லா யகாஃபூன லௌமத லாயிம், பழிப்பவனுடைய திட்ட கூட அவங்க பயப்பட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. நல்லவர்களை பற்றி பேசும்போது திட்டுதல் அப்படின்றது வந்து ஒரு பயத்தை தரும். ஐயோ அவன் வாய் ரொம்ப பெருசுப்பா, அவன் ரொம்ப மோசமானவன், திட்டி போடுவான் அப்படின்னு பயப்படுறான் பாருங்க. இப்படி பிராக்டிக்கலாக வரக்கூடிய யதார்த்த பயம் கூட மலக்குகளுடைய பாதுகாப்பு ஒருவனுக்கு கிட்டிவிட்டது என்று சொன்னால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும் கருணையாளன், அவனை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் சகோதரர்களே. அதனால் பாதுகாப்பை வரவழைக்கக்கூடிய திருக்குர்ஆன் ஷரீஃபை இப்போதே கையிலிடுங்கள். ரமலான் உங்களை அழைக்கிறது, குர்ஆன் இறங்கிய மாதம் உங்களை நெருங்குகிறது. அந்த மாதத்தை நீங்கள் கண்ணியப்படுத்த இப்போதே ஆயத்தப்படுங்கள். நான் 3 குர்ஆன் ஓதுவேன் என்று நியத் செய்யுங்கள். குறைந்தபட்சம் 2 குர்ஆன் ஓதுவேன் என்று நியத் செய்யுங்கள். உங்களின் காதல் மனைவியை ஓத வையுங்கள், உங்கள் பாசம் மிகுந்த பிள்ளைகளை ஓத வையுங்கள். குறைந்தபட்சம் 1 குர்ஆனையாவது ஒரு ரமலானில் முடியுங்கள். நீங்கள் அப்படி எல்லாம் செய்யும் போது சத்தியமிட்டு சொல்வோம், அல்லாஹ் அந்த வருடம் முழுக்க நான் நேற்று பராத்துடைய பயானில் சொன்னது போல அனைத்து பாதுகாப்பையும் வழங்குகிறான் சகோதரர்களே. ஏனோ தானோ வென்ற வாழ்க்கைக்காரனுக்கு அல்லாஹ் அந்த பாதுகாப்பை வழங்குவதில்லை. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பரக்கத்தானவர்களாக ஆக்குவானாக, பாதுகாக்கப்பட்டவர்களாக ஆக்குவானாக. மலக்குகள் என்ற உயர் ஜீவன்களை கொண்டு நம்முடைய சுற்றம் சூழல் சொத்து சுகம் வீடு வாசல் மனைவி மக்கள் அத்தனை பேரையும் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.